ஜெய்வின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது தேர்தல் காலம் என்பதால் இப்போது தனி தொகுதி பற்றிய ஒரு புரிதல் நமக்கு வர வேண்டும் என்பதற்காக இங்கே இந்த காணொளியை வாயிலாக உங்களுக்கு எடுத்து சொல்ல நான் விரும்புகிறேன். 1919ஆம் ஆண்டில் இந்திய அரசு சட்டம் என்று பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு இந்தியாவில் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த 1919இல் கொண்டு வரப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படையிலே இங்கே வாக்குரிமை வழங்கப்பட்டது. இந்தியர்களுக்கான பிரதிநிதிகளை இந்திய மக்களாகிய நாமே தேர்ந்தெடுக்கும் உரிமை நமக்கு வழங்கப்பட்டது. அது எவ்வாறு என்றால், இரட்டை ஆட்சி முறை என்ற அடிப்படையில் பிரதமராக பிரிட்டிஷார்களும் மாகாணத்தினுடைய நிர்வாகத்தை இந்தியர்களும் நிர்வகிக்கும் வகையிலே இந்தியாவை 5 மாகாணங்களாக பிரித்து இந்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின் அடிப்படையிலே அன்று வாக்குரிமை யாராருக்கு எல்லாம் வழங்கப்பட்டது என்று நாம் பார்ப்போமே ஆனால், கல்லூரியில் பட்டம் பெற்றவர்களுக்கும், தொழில் நிறுவனங்கள் செய்து வரி செலுத்தியவர்களுக்கும், பெரு நில சுமாதார்களாக இருந்தவர்களுக்கும் மட்டுமே வாக்குரிமை வழங்கப்பட்டது. அதன் பின்பாக இந்த சட்டம் 1919 கொண்டு வரப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், இந்திய சட்டம் 10 ஆண்டுகள் என 1919 தீர்மானித்தார்கள், நிர்ணயம் செய்தார்கள். 1919 இயற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பு அரச சட்டத்தின் அடிப்படையிலே 1919 இயற்றப்பட்ட இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையிலே மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து புதிய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு பரிந்துரை செய்வதற்காக சைமன் குழு இந்தியாவுக்கு வருகிறது. அந்த காலகட்டத்திலே இந்தியாவில் இருந்த காங்கிரஸ்காரர்கள் சைமன் குழுவை வெளியேறு என்று கோஷங்கள் எழுப்பி சைமன் குழுவை வேண்டாம் என்று மறுத்து வருகிறார்கள். அந்த சூழலிலே பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சைமன் குழுவை வரவேற்று அந்த குழுவினிடத்திலே இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டியல் மற்றும் பழங்குடியின சமூகத்தை சார்ந்த மக்களுடைய அவல நிலைகளை எடுத்துரைத்து அறிக்கையாக சமர்ப்பித்தார். அதோடு மட்டுமின்றி இந்திய நிலப்பரப்பில் இந்து வர்ணாசிரம சட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மத சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகளையும் எடுத்து முன்வைத்தார். அதன் அடிப்படையிலே சைமன் குழு 1930ஆம் ஆண்டு மே மாதம் தனது அறிக்கையை இங்கிலாந்து நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கிறது. அதற்கு அடுத்ததாக இந்தியாவில் உள்ள அனைத்து சமஸ்தானங்களையும் அழைப்பு விடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை எல்லாம் அழைப்பு விடுத்து பிரிட்டிஷ் அரசாங்கம் லண்டன் வட்டமேசை மாநாட்டை 1930 துவக்குகிறது. அந்த லண்டன் வட்டமேசை மாநாட்டிலே என்ன கருத்தை முன்வைக்கப்படுகிறது என்றால், வகுப்புவாத பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என மத சிறுபான்மை அமைப்பு தலைவர்களும் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் முன்வைக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே 1930ஆம் ஆண்டு நடந்த வட்டமேசை மாநாட்டிலே வகுப்புவாத பிரதிநிதித்துவம்
ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. முதல் வட்டமேசை மாநாட்டிலே 1930 நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாட்டிலே காங்கிரஸை சார்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவில்லை. அதனால் இந்த மாநாடு தோல்வி அடைந்ததாக ஊடகங்கள், பத்திரிகைகள் எல்லாம் எழுதின. அதனை அடுத்து இரண்டாம் வட்டமேசை மாநாட்டிலே காங்கிரஸ்காரர்கள் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக மகாத்மா காந்தி அவர்களை சந்தித்து இர்வின் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்கிறார். நீங்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்ததன் அடிப்படையிலே காந்திக்கும் இர்வின் அவர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது. சுதந்திர போராட்டத்தின் வாயிலாக கைது செய்யப்பட்ட பிரதிநிதிகளை விடுவிக்க வேண்டும் என்று காந்தி கோரிக்கை வைக்கிறார். அப்போது இர்வின் அவர்கள் கலவரத்திலே ஈடுபட்ட எவரையும் விடுவிக்க முடியாது, ஆயுதம் கொண்டோ முறையிலோ கலவரத்தில் ஈடுபட்டவர்களை விடுவிக்க முடியாது என்று இர்வின் அவர்கள் உறுதியாக கூறிவிட்டார். அதன் பிறகு சட்டமறுப்பு இயக்கத்தை காங்கிரஸ் அன்று நடத்தி கொண்டு இருந்தது. அந்த சட்டமறுப்பு இயக்கத்தை நீங்கள் கைவிட வேண்டும் என்று இர்வின் அவர்கள் காந்தி அவர்களை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே சட்டமறுப்பு இயக்கத்தை கைவிட்டு இரண்டாம் வட்டமேசை மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு காந்தி அவர்கள் ஒப்புதல் அளிக்கிறார். அதன் அடிப்படையிலே ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது. அதுதான் காந்திக்கும் இர்வின் அவர்கள் நடைபெற்ற இர்வின் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பிறப்பாக 1931 இரண்டாம் வட்டமேசை மாநாடு நடைபெறுகிறது. இரண்டாம் வட்டமேசை மாநாடு நடைபெறுகிறது. அந்த இரண்டாம் வட்டமேசை மாநாட்டிலே சரோஜினி நாயுடு அவர்களும் காந்தி அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். காங்கிரசின் பிரதிநிதியாக, இந்துக்களின் பிரதிநிதியாக நாங்கள் கலந்து கொள்கிறோம் என்று காந்தி அவர்கள் அங்கே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாலும் கூட அங்கே பல்வேறு விவாதங்கள் எழுப்பப்படுகிறது. வகுப்புவாத பிரதிநிதித்துவ அடிப்படையிலே அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மத சிறுபான்மை மக்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை, ஆகையால் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், இதன் காரணமாக வகுப்புவாத பிரதிநிதித்துவம் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே பாபாசாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் அந்த கோரிக்கையை முன்வைத்து இரட்டை வாக்குரிமை வழங்க வேண்டும், பட்டியல் மற்றும் பழங்குடியின சமூக மக்களுக்கு செப்பரேட் செட்டில்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். செப்பரேட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இது ஒரு கிராமம், அடுத்ததாக இது ஒரு கிராமம் இருக்குது. இப்படி கிராமங்கள் ஒரு 4 கிராமங்கள் இருக்குது அல்லது ஒரு 4 தொகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டியல் பழங்குடியின மக்கள் வாழ்றாங்க. அவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20லிருந்து 30% இருக்கும். அப்படி இருக்கிற போது இவங்க சிறுபான்மை சமூகமாக இருக்கிறாங்க. எஸ்சி சிறுபான்மை சமூகமாக கருதப்படுது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஓபிசி சொல்லக்கூடிய அதர் பேக்வர்டு கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு எஸ்சி சமூகத்தை சார்ந்தவருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்சி சமூகத்தினருக்கும் ஒரு
எம்பிசி சமூகத்தினருக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா எம்பிசி சமூகத்திற்கு ஓபிசி சமூகத்திற்குள்ள அனைத்து சமூக சொந்தங்களும் சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு எல்லாருமே ஆதரவு கொடுப்பாங்க, ஆதரவு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த எஸ்சி எஸ்டின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஓபிசி சமூகத்திலிருந்து யாரும் ஆதரவு தரமாட்டாங்க. ஏனென்றா இவங்களை தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்ட தகாதவர்கள் என்று இவர்களை அவர்கள் உளவியலாக அவர்களை ஊருக்குள்ளேயோ சேர்த்துக்க கூடாது, அவர்கள்லாம் அந்நியர்கள் போல அவங்க பாதிக்கிற ஒரு மாற்பாங்கு இருக்கிறது. அதனால ஊர்ல எஸ்சிக்கும் எம்பிசிக்கும் ஒரு கலவரம் நடக்குது. ஊர் கலவரங்கள் நடந்தாலும் எம்பிசி அல்லாத பிசி சமூகத்தை சார்ந்தவர்களும் எம்பிசியில் உள்ள இதர சமூகங்களாக இருக்கக்கூடிய மற்ற சாதியினரும் சேர்ந்து இந்த எம்பிசி சமூகத்தினருக்கு, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எம்பிசி சமூகத்தினருக்கு மற்ற ஊர்களில் உள்ளவர்கள் கூட ஆதரவு தெரிவிப்பார்கள். ஆனால் எஸ்சி சமூகத்தினருக்கு அந்த ஆதரவு கிடைப்பது இல்லை. இதை தான் பலகீனம் அப்படிங்கிறது நான் பாபாசாஹேப் அம்பேத்கர் எடுத்துரைக்கிறார். என்ன காரணம் அப்படின்னாக்கா, 2ஆம் வட்டமேசை மாநாட்டில எனக்கு ஊர்ல என் மக்கள் இந்த மாதிரியான சூழல்ல வாழ்றாங்க அப்படிங்கிறத முன்வைக்கிறார். அதனால இதே போல ஒவ்வொரு தொகுதிகள்லையும் பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகள் 20லிருந்து 30% இருக்கும். அப்படி இருக்கிற போது இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பு இவங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்றனாக்கா செப்பரேட் செட்டில்மெண்ட் அப்படின்னாக்கா இதை இங்க வாழக்கூடிய மக்களை, ஒவ்வொரு மக்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இவங்களுக்கான தனி தொகுதி, இதை ஒரு தொகுதியா மாற்றணும். ஒரு தொகுதியா மாத்திட்டாக்க இதை எங்களுக்கு தனி தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 71 தொகுதிகள், 71 தொகுதிகள் தனி தொகுதி. தொகுதி தனி தொகுதி கேட்கிறாரு. அப்படி கொடுத்துட்டீங்கன்னாக்க இந்த தொகுதியில பெருவாகிற 21 தொகுதிகள் இப்படி வழங்கப்பட்டுடுச்சுன்னா எங்கன்னா 4 கிராமங்கள், 4 ஊர்கள், 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அங்கங்க வாழக்கூடிய பட்டியல் சமூக மக்களை எல்லாத்தையும் ஒரு தொகுதியாக வடிவமைத்து தொகுதி சீரமைத்து வழங்குறோம். அது போல 71 தொகுதிகளை கொடுத்துருங்க. அந்த 71 தொகுதிகளில் அவங்க வலுவா இருக்கிறதுனால அவங்களுக்கான உரிமைகளை அவங்க கேள்வி கேட்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய நலத்திட்டங்களை அவங்கள பகிர்ந்து எடுத்துக்குவாங்க. அவர்களுக்குள்ள வரக்கூடிய நலத்திட்டங்களுக்கு அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகள்ல முறைகேடுகள் நடந்தால் அந்த வேட்பாளரை துணிச்சலோட, அந்த எம்எல்ஏவோ எம்பியவோ துணிச்சலோட அவங்க கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு அச்சம் ஏற்படாது. அதனால அதிலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி அந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்காக உண்மையா இருப்பாரு. அவர் உண்மையா இல்லாத பட்சத்துல அவர் அடுத்த தேர்தலில் புறக்கணிக்கப்பட்டுருவார். அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு அப்படிங்கிற கருத்தை முன்வைத்து தனி தொகுதி செப்பரேட் செட்டில்மெண்ட் கேட்கிறாரு. அதே நேரத்துல இரட்டை வாக்குரிமை, அது எப்படின்னாக்கா இந்த பொது தொகுதியில ஒரு வேட்பாளர் இருக்கிறாரு. இந்த பொது தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஓட்டு போடுகின்ற ஒரு ஓட்டு உரிமையும், இந்த தனி தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு ஓட்டு போடுகின்ற ஒரு ஓட்டு உரிமையும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய நலத்திட்டங்களை அவங்கள பகிர்ந்து எடுத்துக்குவாங்க. அவர்களுக்குள்ள வரக்கூடிய நலத்திட்டங்களுக்கு அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகள்ல முறைகேடுகள் நடந்தால் அந்த வேட்பாளரை துணிச்சலோட, அந்த எம்எல்ஏவோ எம்பியவோ துணிச்சலோட அவங்க கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு அச்சம் ஏற்படாது. அதனால அதிலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி அந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்காக உண்மையா இருப்பாரு. அவர் உண்மையா இல்லாத பட்சத்துல அவர் அடுத்த தேர்தலில் புறக்கணிக்கப்பட்டுருவார். அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு அப்படிங்கிற கருத்தை முன்வைத்து தனி தொகுதி செப்பரேட் செட்டில்மெண்ட் கேட்கிறாரு. அதே நேரத்துல இரட்டை வாக்குரிமை, அது எப்படின்னாக்கா இந்த பொது தொகுதியில ஒரு வேட்பாளர் இருக்கிறாரு. இந்த பொது தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஓட்டு போடுகின்ற ஒரு ஓட்டு உரிமையும், இந்த தனி தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு ஓட்டு போடுகின்ற ஒரு ஓட்டு உரிமையும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதை 1931 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் ஒத்துக்கிறாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை ஏற்றுக்கிட்டு அதை ஒத்துக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதம்
உரிமையும் வகுப்பாத பிரதிநிதித்துவம் இஸ்லாமியர்களுக்கு, சீக்கியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, பட்டியல் சமூகத்தினருக்கு வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிடுறாரு. இதை அறிவித்த உடனே 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டு வந்து வெளியில் வராரு. வெளியில் வரும்போதே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ வந்து அம்பேத்கரோட வாதத்தின் அடிப்படையிலே வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு விட்டது. அப்படிங்கிறதுனால இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்றதை விட இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டது, வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. அப்படின்னா தனி தொகுதி அன்று வழங்கப்பட்டுடுச்சு. இதை எதிர்க்கிறார் காந்தி. அவர் இங்கே இந்தியாவுக்கு திரும்பி வர்றதுக்கு முன்னாடியாவே இந்த செய்தி இந்தியாவில் பரவுன உடனே இங்கே காங்கிரஸ் சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து நாங்கள் வந்து கைவிட்டுறோம்னு சொல்லியிருந்த காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னாக்க சட்ட மறுப்பு இயக்கத்தை மீண்டும் வந்து அறிவிக்கிறாங்க. அறிவித்து அவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. அதன் அடிப்படையிலே காந்தி வந்து இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து இறங்கின உடனே அதிகாலை வந்து இறங்கும் போது அவரை பிரிட்டிஷ் காவல்துறையினர் வந்து கைது பண்ணுறாங்க. பிரதிநிதித்துவம் ஆயிரத்தி 1931 ஆகஸ்ட் 1932 ஆகஸ்ட் 16 அன்று வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றுக்கிட்டதை அறிவிச்சிடுறாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாருனாக்க, காந்தி வந்து இந்தியாவுக்கு வர்றாரு. அதுக்கு முன்பாகவே சட்டமறுப்பு இயக்கத்தை கைவிட்ட காங்கிரஸ் ஆளர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா மீண்டும் கலவரத்தில் ஈடுபடுறாங்க. அதனால் காந்தி இந்தியாவுக்குள் வந்த உடனே காந்தியை வந்து கைது பண்ணுறாங்க. சட்டமறுப்பு இயக்கத்தில் அவர் வந்து ஈடுபட்டதுனால அவர் கைது பண்ணுறாங்க. இப்போ காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 1932 செப்டம்பர் செப்டம்பர் 18 அன்று எரவாடா சிறையில் எரவாடா சிறையில் காந்தி இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா 1932 செப்டம்பர் 18 அன்னைக்குன்னா அவர் அறிவிப்பு வெளியிடுறாரு. நான் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை எதிர்த்து பிரிட்டிஷ் அரசு வழங்க வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்க போறேன். அதோடு இல்லாமல் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை கொடுத்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்ணாவிரதத்தை தொடங்குறாரு. உண்ணாவிரதத்தை 1932 செப்டம்பர் 20 அன்னைக்கு வந்து உண்ணாவிரதத்தை தொடங்குறாரு. இதுமாரி உண்ணாவிரதம் தொடங்கின உடனே என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, எல்லாரும் வந்து ஊர் வந்து இந்தியா ஃபுல்லாகவே ஒரு பதட்டம் ஏற்படுகிறது. அப்போது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்கள் இரட்டை வாக்குரிமையை விட்டு கொடுத்துருங்க. காந்தி அவர்கள் உண்ணாவிரதம் எடுக்கிறாரு. அவர் பிடிவாதக்காரர். அவர் வந்து பிடிவாதமாக இருந்து தன் உயிரை விட்டு விடுவார். அதனால் அவர் உயிரை காப்பாற்றணுனாக்கா நீங்கள் பிரிட்டிஷ் அரசிடம் பெற்ற உரிமையான இரட்டை வாக்குரிமையை விட்டு கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களே கேட்குறாங்க. அப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அதுக்கெல்லாம் கண்டுக்கவே இல்லை. என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, ஒரு தனி மனிதனுடைய எண்ணங்களுக்காக ஒரு சமூகத்தை பலி கொடுப்பது தவறு என்று
பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எண்ணிய காரணத்தினால என்னை விட என் தேசம் பெரியது, என் தேசத்தை விட என் மக்கள் பெரியது அப்படி என்ற கருத்தை முன்வைத்து அவர் அதுக்கு உடன்படலை. அப்படி இருக்கிற போது காந்தியை அவங்க என்ன பண்ண, காங்கிரஸ்காரர்களே இரவாடா சிறையில் அவரை கொலை செய்துவிட்டு அதை பட்டியல் சமூக மக்களுக்காக அவர் உயிர் நீத்து விட்டார் அப்படி என்று கொலை செய்துவிட்டு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் மீது பழியை போட்டுவிட்டால் ஊருக்கு கலவரம் பிடிக்கும். அதனால சாதி இந்துக்களுக்கும் பட்டியல் பழங்குடியின மக்களுக்கும் பிரச்சனை வரும். அதனால பட்டியல் சமூக மக்கள் அடித்து ஒழிக்கப்படுவார்கள், துன்புறுத்தப்படுவார்கள். அவர்கள் வீடுகள் எல்லாம் சூறையாடப்படும், செடிகள்லாம் கொளுத்தப்படும். அப்படிங்கிற கலவரம் வெடித்துன்னா அந்த மக்களை அழித்து விட்டால் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டமிடுறாங்க. இந்த திட்டத்தை தெரிந்து கொண்ட மகாத்மா காந்தி அவர்களுடைய மனைவியாரும் அவருடைய மகனும் பாபா சாஹேப் அவர்கள் இல்லத்திலே சந்தித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேணும், எங்களுடைய கணவர் செய்தது தவறாக இருந்தாலும் என் கணவரை சிறையில் படுகொலை செய்வதற்காக காங்கிரசினுடைய தலைவர்கள் திட்டமிட்டிருப்பதாக அறிகிறேன். ஆகையால் எனக்கு தாலி பிச்சை கொடுங்கள், என் கணவரை உயிரை மீட்டுக் கொடுங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறார்கள். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர் இறந்துவிட்டால் பட்டியல் சமூக மக்களை கொல்வதற்காக, அவர்களை அழிப்பதற்காக திட்டமிட்டிருக்கார்கள். என் கணவர் உயிர் போவது என்பதை விட பட்டியல் சமூக மக்களுடைய, பழங்குடி சமூக மக்களுடைய உயிர்கள் போகும், இது சாதிய கலவரமாக உருமாறும் அப்படிங்கிறத அவங்க எடுத்து உரைத்ததுனால பல்வேறு தரப்பிலிருந்து அச்சுறுத்தல் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் ஊர் சேரிகள் எல்லாம் கலவரத்தில் ஈடுபட்டு அங்கே பட்டியல் சமூக மக்கள், பழங்குடியின சமூக மக்கள் வாழ்கின்ற பகுதிகளெல்லாம் ஊரிலே அடித்து நொறுக்கப்பட்டு சேரிகள் கொளுத்தப்பட்டு அந்த மக்கள் துன்பத்திற்கு ஆளாகி நடந்து கொண்டிருக்கிற செய்திகளும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழலிலே என்ன செய்வது என்று அறியாமல், அதே நேரத்தில் இந்த மக்களுக்கு கிடைத்திருக்க இந்த வாய்ப்பை, இந்த விடுதலையை விட்டு கொடுக்க முடியாது, இதை வைத்து இந்த மக்களுக்கு அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் மிக கவலையோடு இருக்கிறார். இந்த காலகட்டத்திலே தான் இரவாடா சிறையிலே பூனா ஒப்பந்தம் அரங்கேறுகிறது. 1932 செப்டம்பர் 24 அன்று பூனா ஒப்பந்தம் நடைபெறுகிறது. இந்த பூனா ஒப்பந்தத்தில் என்ன பேசுகிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் இரட்டை வாக்குரிமையை கைவிட்டுடுங்க, நீங்கள் 71 தொகுதிகள் கேட்டிருந்தீங்க, அதாவது 71 தனி தொகுதிகள், தனி தொகுதிகள் கேட்டிருந்தீங்க. நாங்கள் 148 தனி தொகுதிகள் தரோம். தனி தொகுதிகள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ பாபா சாஹிப் என்ன பண்றாங்கன்னா, இந்த இரட்டை வாக்குரிமையை விட்டு கொடுத்துக்கலாம்னா என் மக்கள் அந்த சாதிய கலவரத்தில் அழிந்து விடுவார்கள் அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக இரட்டை வாக்குரிமைக்கு அவர் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு சம்மதம் தெரிவிக்கிறாரு. இருந்த போதிலும் விடாபிடியாக அவர் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு. கல்வி வேலைவாய்ப்பில் மக்கள் தொகை அடிப்படையில் பட்டியல் மற்றும் பழங்குடியின சமூக மக்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாரு. அப்புறமேட்டுக்கு தனி தொகுதி முறையில் பார்த்தீங்கன்னாக்கா பொது வாக்காளர் தொகுதிகளில் 148 இடங்கள் வழங்கப்படுது. அவர் கேட்டது பட்டியல் சமூக மக்கள், பட்டியல் பழங்குடியின மக்கள் மட்டுமே அந்த தனி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். இதர பிற்படுத்தப்பட்ட சமூகமோ அல்லது ஃபார்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு முன்னேறிய வகுப்பினரோ யாரும் வாக்களிக்க உரிமை கிடையாது. அதனால இந்த 71 தனி தொகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 4
ஏ பி சி டி அப்படின்னு தலித் அமைப்புகள் இருக்கிறத வச்சுக்கோங்க இல்லையா. தலித் அமைப்புகள் இருக்குது. ஏ பி சி டின்னு 4 தலித் அமைப்புகள் இருக்குது. இது ஒவ்வொன்றும் சப்காஸ்ட் கூட நீங்கள் வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம். சப்காஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒரே வந்து சாதியில் வெவ்வேறு தலைவர்கள் வந்து கட்டமைக்கக்கூடிய இயக்கங்களாக கூட இருக்கலாம். இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அந்த 71 தனி தொகுதி இருக்கு இல்லையா, இந்த தொகுதிகளுக்கு இவங்க வேட்பாளராக போட்டியிடுவாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த பொது வாக்காளர்னு சொல்லக்கூடிய ஓபிசி எஃப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்வர்ட் கிளாஸ் அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸ், இந்த 2 பேருடைய வாக்குகள் இவங்களுக்கு தேவைப்படாது. இதில் உள்ள பிரதிநிதிக்கு வந்து வெற்றி பெறுவதற்கு இவங்களுடைய வாக்குகள் தேவைப்படாது. அதனால இங்க எஸ்சி/எஸ்டி மட்டும்தான் இருப்பாங்க. எஸ்சி/எஸ்டி மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க வாக்கு மட்டும்தான் இங்க தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இவங்க மக்களுக்காக, இந்த தனி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக யாரு உண்மையா அந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக செயல்படுறாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க. அது ஏவா இருக்கலாம் அல்லது பிஆ கூட இருக்கலாம். அவங்க வெற்றி பெறுவாங்க. வெற்றி பெற்றவர்களுக்கு அந்த 5 ஆண்டுகள்ல நாடாளுமன்றத்திலையோ சட்டமன்றத்திலையோ அவங்க இந்த வந்து பட்டியல் சமூக மக்களுடைய பிரதிநிதியாக சென்றதுனால அவங்களுக்கான மேம்பாடு பற்றி அவர் அங்கே பேசணும். அப்படி பேசி அதற்காக ஒதுக்கப்படுற நிதிகளில் வந்து அவர் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மக்களுக்கு செலவு பண்ணணும். இது சரியாக நடந்துச்சுன்னா இந்த மக்களுடைய முன்னேற்றம் என்பது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் கருதினார். இதுதான் நடைமுறை. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க, அந்த பொது வாக்காளர் தொகுதியில் தனி தொகுதி கொடுத்துட்றாங்க. பொது வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் தனி தொகுதியில் 148 வழங்கப்பட்டு இருக்கு இப்போதைக்கு. அதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது. ஆனால் இந்த 71 தொகுதிங்கிறது தனி வாக்காளர் தொகுதி. இங்கே இந்த ஏபிசின்னு சொல்லக்கூடிய ஏபிசின்ற 4 அமைப்புகள் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு அமைப்பு இந்த மக்களுக்கு எதிராக செயல்பட்டுச்சுன்னா அவங்க தேர்தல் காலத்தில் மட்டும் இல்லை, அந்த ஊருக்குள்ளேயே அவங்க அமைப்பை நடத்த முடியாது, அந்த இயக்கத்தை நடத்த முடியாது. இந்த மக்கள் அடித்து விரட்டிடுவாங்க. என் மக்களுக்கு வந்து, அதாவது எங்களுக்கு சமூகத்துக்கு எதிராக இருக்கிற நீ எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க துணிச்சலை எதிர்கொள்கிற ஒரு வாய்ப்பை அவங்க அமைச்சிருக்கோம். ஆனால் அது அப்படி இல்லாமல் இன்றைக்கு எப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பொது வாக்காளர்களை கொண்டு தேர்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாம வந்து 71 தொகுதிகளில் இது வந்து தனி தொகுதி. எஸ்சி எஸ்டி மக்கள் வாக்கு, இது தனி தொகுதி. அதே இடத்துல 148 பொது வாக்காளர் தனி தொகுதி. பொது வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய தனி தொகுதி இது 148. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதை தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும். இந்த 71 தொகுதிகளில் எஸ்எஸ்வி மக்கள் மட்டும்தான் வாக்களிக்கிறதுனால இங்கே சாதி இந்துக்களுக்கு எதிராக இங்கே ஒரு இயக்கம் பெற்றாங்க. அந்த இயக்கத்துக்கு பேர் நம்ம ABCD அப்படின்னு சொல்கிறோம். இதில் எல்லா தலைவர்களுக்குமே இந்த மக்களுக்காக உறுதி அளிப்பாங்க. அதே நேரத்தில் இந்த மக்களுக்காக அவங்க உண்மையாகவும் இருப்பாங்க. சாதி இந்துக்களை அவங்க எதிர்கொண்டு அந்த அரசியல் ஈடுபட்டால் கூட அவங்களுக்கு தேர்தலில் தோல்வி இல்லை. அதனால் அவங்க எப்பயுமே உண்மையாக இருப்பாங்க. ஆனால் இங்கே 148 பொது வாக்காளர் வந்து தொகுதியில் தனி தொகுதி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா,
இங்க ஒரு தொகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா SC/ST 25% வாக்குகள் இருக்கு. SC/ST வாக்கு, அதாவது பொது வாக்காளர் தொகுதியில் தனி தொகுதியாக கொடுக்கறதுல ஒரு தொகுதியில் 25 SC/ST வாக்கு 25% இருக்குது. இந்த SC/STல ABCன்னு சொல்லக்கூடிய ABCD சொல்லக்கூடிய சப்காஸ்ட் தலைவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரே சாதியில் இருக்கக்கூடிய வேற இயக்கத்தை சார்ந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் இந்த மக்களை சார்ந்து தான் அரசியல் பண்றாங்க. இந்த 20% 25% இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை நம்பி தான் இவங்க இயக்கங்கள் கட்டமைக்கிறாங்க, கட்சி நடத்துறாங்க. அப்ப இவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாருமே இந்த மக்கள்கிட்ட வாக்குகளை தன்னுடைய உற்சாதி அமைப்பு அடிப்படையிலையோ அல்லது அம்பேத்கர் என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலும் இவங்க அரசியலை முன்வைத்திருந்தாலும் கூட இவங்களுக்கு வாக்கு வங்கி என்பது இங்கே தான் இருக்குது, இங்கே இல்லை. இவங்களுக்கு இங்கே வாக்கு வங்கி கிடையாது, இந்த இயக்கத்துக்கு யாரும் வாக்களிக்கிறது இல்லை. அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த 25% SC/ST வாக்கு ஒரு தொகுதியில் 25% இருக்குது அப்படின்னா அவர் ஒரு தலித் தலைவர். அவர் ஒரு தலித் தலைவர், ஒரு இயக்கம் நடத்துறார். அவருக்கு இந்த SC/ST மக்கள், அதாவது அவர்களோட உற்சாதி பிரிவுகள் எத்தனை இருந்தாலும் சரி, அதெல்லாம் பார்க்காம அவங்க எல்லாருமே பட்டியல் அண்ட் பழங்குடியினர் சமூக அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த தலித் தலைவரை வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஓட்டு போடுறாங்க. ஒருத்தர் ஓட்டு கூட மிஸ் ஆகலை, ஆனால் எல்லாருமே ஓட்டு போட்டுடுறாங்க. போட்ட பிறகு 25% ஓட்டுகளும் அப்படியே இந்த தலைவருக்கு விழுது. ஆனால் அவர் தேர்தலில் வெற்றி பெறுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீதமுள்ள 75% வாக்குகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா OBC. அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, முன்னேறிய வகுப்பினர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இவங்களோட வாக்கு வங்கிகள் பார்த்தீங்கன்னாக்கா 75% இருக்கு. இதில் இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா மத சிறுபான்மையினர் வந்துடுறாங்க. இதுக்குள்ள மத சிறுபான்மையினர் ஓபிசிக்குள்ள மத சிறுபான்மையினர் இருக்கிறாங்க. அவங்களும் இந்த ஃபார்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய மக்களுடைய வாக்குகளும் சேர்ந்தா 75% இருக்குது. அப்போ இந்த 75 தனி தொகுதிகளில் SC/ST மட்டும்தான் போட்டியிட முடியும். அப்படிங்கும்போது இந்த தனி தொகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, காங்கிரஸ் அல்லது பிஜேபி, காங்கிரஸ் அல்லது பிஜேபி போன்ற இயக்கத்துக்கு பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவரை கொண்டு வேட்பாளர் நிப்பாட்டிடுவாங்க. இந்த தொகுதிகளில் 2 பேர் போட்டி போடுவாங்க. எப்படின்னாக்கா, இந்த 75% வாக்குகளில் காங்கிரஸுக்கு வேட்பாளர் ஒருத்தவர், அடுத்தது பிஜேபி வேட்பாளர். ஒருத்தவர் இருக்காரு. இங்க SC/ST வேட்பாளர். SC/ST வேட்பாளர் 25% வாக்குகளை இந்த மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து போட்டாலும் 25% வாக்குகளை வாங்கிட்டாரு. ஆனா காங்கிரஸ் 25% காங்கிரஸ் 40% வாக்குகளை வாங்குது அப்படின்னாக்கா, மீதி உள்ள 35% பிஜேபி வாங்கிடுது. இப்ப இவங்க எல்லாம் யாரு ஜெயிப்பாங்க? பட்டியல் சமூக மக்கள், பட்டியல் பழங்குடியின மக்கள் இந்த தனி தொகுதியில 25% வாக்குகள் இருக்குது. அந்த 25% வாக்குகளையும் ஒரு தலித் அமைப்புக்கோ தலித் கட்சிக்கோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டுறாங்க. அவங்க ஒரு ஓட்டு கூட வேற யாருக்கும் போடலை. ஆனா அந்த தொகுதியில் இந்த 3 பேருமே SC தான். இவரும் SC தான், இவரும் SC தான், இவரும்
எஸ்சி தான். இந்த 3 வேட்பாளர்களும் காங்கிரஸில் நிற்கக்கூடியவரும் ஒரு எஸ்சி தான், பிஜேபியில் நிற்கக்கூடியவரும் ஒரு எஸ்சி தான், அதே நேரத்தில் ஒரு தலித் இயக்கத்தில் வேட்பாளர் நிற்கக்கூடியவரும் ஒரு எஸ்சி தான். அந்த 3 பேருமே தேர்தலில் போட்டியிட்டாலும் என்னவா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, காங்கிரஸ் கட்சிக்கு மத சிறுபான்மை மக்கள் ஆதரவு இருக்குது. ஓபிசி நிர்வாகிகள் கொஞ்சம் இருந்தாலும் மத சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் காங்கிரஸின் பின்னாடியில் நிற்கிறாங்க. அதனால இவங்களுக்கு ஓட்டு வங்கி அதிகமாக இருக்கிறது காரணம் மத சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் தான். அதே நேரத்தில் பிஜேபிக்கு என்ன அப்படின்னா, இந்து என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வாக்குகள் வந்து பிஜேபி பக்கம் தான் நிற்குது. அங்கே மத சிறுபான்மை வாக்குகள் இல்லை. அப்படிங்கும்போது அவங்க 35% வாக்குகளை வாங்குறாங்க, காங்கிரஸ் 40% வாக்குகள் வாங்குது. ஆனால் இங்கே தனி தொகுதி நிற்க ஒரு எஸ்சி, ஆனால் நிற்கக்கூடிய இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த இயக்கம் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவரே நிற்கிறார். பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவரே அங்கே நேரடியாக போட்டிடுறாரு. அப்படி இருந்தாலும் அவங்க மக்களுடைய வாக்குகள் சிதறாமல் முழுமையாக அவருக்கு கிடைச்சாலும் அந்த 25% வாக்குகள் அவர் பெற்றாலும் அவர் தோல்வியை மட்டும்தான் தழுவ முடியும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய தனி தொகுதியினுடைய நம்மளுடைய நிலவரம். புரியுதுங்களா? இப்போ என்ன நடக்குது, இந்த காங்கிரஸ்லயோ இந்த பிஜேபியிலையோ இருக்கக்கூடிய எஸ்சி கேண்டிடேட் இருக்காரு இல்லையா, அவர் யாரா இருப்பார் அப்படின்னாக்கா, இந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவ்வளவுதான். அவர் இந்த மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டாரு. இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி சட்டமன்றத்திலையோ நாடாளுமன்றத்திலையோ அவர் பேச மாட்டாரு. அந்த தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் வேணும், அந்த தொகுதியை கைப்பற்றணும். அதற்காக காங்கிரஸோ அல்லது பிஜேபியோ போன்ற அமைப்புகள் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தவரை வேட்பாளராக அந்த தொகுதியில் தனி தொகுதியில் நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் நிப்பாட்டிட்டு இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களையும் மத சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த முன்னேறிய வகுப்பினர்களாக இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய வாக்குகளை தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்குது. தனி தொகுதியில் 30% எடுத்துங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இப்போ நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய புரிதலை பொறுத்து தான் அது மாறுபடும். இருந்தால் பார்த்தீங்கன்னா இதை மீண்டும் ஏன் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் கிட்டத்தட்ட 1932 நமக்கு இந்த அரசியல் இடஒதுக்கீடு கிடைத்த பிறகும் இன்றளவும் இருக்கக்கூடிய தனித்தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ என்னன்னாக்கா, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா அவினாசி தொகுதி எடுத்துங்க. இது வந்து தனி தொகுதி. அவினாசி தொகுதிங்கிறது ஒரு தனி தொகுதி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்கே ஏடிஎம்கே அண்டு டிஎஸ்பி இருக்கு இல்லையா. இப்போ 3 கேண்டிடேட்டு போட்டிடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தில் இப்போ பாப்புலேஷன் அது அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, எஃப்சி அப்படின்னு சொல்ல முன்னேறிய வகுப்பினர் எஃப்சியினுடைய வாக்குகள் வந்து ஒரு 8% இருக்குது. 8% இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஒரு எம்பிசி பிசின்னு சொல்லக்கூடிய வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40% இருக்குது. சாரி 20% இருக்குது. எம்பிசி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து 25% இருக்குது. அதுகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ 45, 50, 53% இருக்குது. 45, 53% இருக்குது.
இதில் மத சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மத சிறுபான்மையுடைய வாக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15% இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னாக்கா இப்போ எவ்வளோ வருது? 20, 60, 68%. இதோட மொத்த எண்ணிக்கை வந்துனாக்கா 8, 5, 13, 10, 18, 68% வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் இருக்குது. புரியுதுங்களா? ஃபார்வர்ட் காஸ்டில் 8%, ஃபார்வர்ட் காஸ்டில் ஒரு 8%, பேக்வேர்டு காஸ்டில் வந்து ஒரு 20%, மோஸ்ட்வர்ட் காஸ்டில் வந்து ஒரு 25%, மத சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவர்களோட வாக்கு வந்து ஒரு 15% இருக்குது. இப்போ இவங்களுடைய ஓட்டோடைய மொத்த எண்ணிக்கை வந்து 62% இருக்குது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்டியினுடைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்குன்னா 32% இருக்குது. 32% இருக்குது. மொத்தத்தில் 100%. 100% இருக்குதுங்களா? இப்போ என்ன பண்ணுறாருனாக்கா இவங்க ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னாக்கா பிஎஸ்பிக்கு ஓட்டு போட்டுறாங்க. பிஎஸ்பியினுடைய வாக்கு சதவீதம் 32%. ஓகேங்களா? இங்கே இருக்கிறது வந்து 68% இருக்குது. அப்போ 32 விட 68 என்பது எண்ணிக்கையில் மட்டும் கூட இல்லை, இது 2ஆக வகுத்தாலுமே இந்த வாக்கை 2ஆக டிவைட் பண்ணாலும் இவங்க வந்து இந்த எஸ்சிஸ்டியுடைய வாக்கை விட இவங்களுடைய வாக்கு அதிகமாக தான் இருக்குது, 2ஆக டிவைட் ஆனாலுமே. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களில் இந்த எஸ்சிஎஸ்டியிலேருந்து ஒரு ஆளை பிடிக்கிறாங்க, இங்கேருந்து ஒரு ஆளை கொண்டு போய் ஏடிஎம்கே ஒரு ஆளை நிப்பாட்டுது. இவங்க ஒரு ஆளை நிப்பாட்டுறாங்க, டிஎம்கே ஒரு ஆளை நிப்பாட்டு, ஏடிஎம்கே ஒரு ஆளை நிப்பாட்டுது. இப்போ இதில் வந்து நிப்பாட்டுற ஒரு பேர் வந்து ஏடிஎம்கே, அதாவது டிஎம்கேவுக்கு ஏ நிற்கிறாரு, அதாவது ஏடிஎம்கேவுக்கு பி நிற்கிறாரு, பிஎஸ்பிக்கு வந்து சி நிற்கிறாரு அப்படின்னு நீங்கள் வச்சுங்க. இப்போ இந்த சியுடைய வாக்கு வந்து 32% அப்படியே வாங்கிடுது. இப்போ டிஎம்கேல அதாவது ஷெட்யூல் காஸ்ட் மட்டும்தான் வேட்பாளராக நிற்க முடியும், அவங்களோட ஓட்டு 32%. டிஎம்கேலேருந்து ஒரு எஸ்சிகிட்ட வந்து ஒரு வேட்பாளர் எடுத்து நிப்பாட்டுறாங்க, அவர் பேர் ஏடிஎம்கே வந்து எஸ்சியில் ஒரு இருக்கக்கூடிய ஒருத்தவரை வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க, அவர் பேர் பி. பகுஜன் சமாஜ் பார்ட்டி எஸ்சி தான், அதுலேருந்து ஒரு வேட்பாளர் எடுத்து நிப்பாட்டுறாங்க, அவர் பேர் சி. இப்போ இந்த 3 இயக்கங்களும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தான். இவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் சின்னம் இருக்குது. இவங்க வந்து தேர்தலில் போட்டிடுறது போது மட்டும் இல்லாமல் எப்போதும் இவங்கள்ட்ட சின்ன ஸ்டாண்டர்டு அப்படி இருக்கிற போது இப்போ பகுஜன் சமாஜ் பார்ட்டி அம்பேத்கரிய மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது அம்பேத்கரிய மூவ்மெண்ட் அப்படின்றோம். இவங்க 2 பேருமே பெரியாரிய மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழலில் தான் இந்த எஸ்சி/எஸ்டி மக்கள் இருக்காங்க இல்லையா, இதில் வந்து பட்டியல் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தை சார்ந்த எல்லா சாதியுமே சேர்ந்து
32% இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னாக்கா பிஎஸ்பிக்கு ஓட்டு போடுறாங்க. இவங்க 32% பிஎஸ்பிக்கு ஓட்டு போடுறாங்க. அப்போ பிஎஸ்பியோட ஓட்டு வந்து 32% வாங்கிடுது. ஓகேங்களா? அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் கேஸ்ட்டு, அதுவும் பேக்வர்டு கம்யூனிட்டி, மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டின்னு இருக்கு இல்லையா, இவங்க வாக்குகள் வந்து மொத்தம் 68% இருக்குது. மத சிறுபான்மையோட ஓட்டு சேர்த்து 68% இருக்குது. இப்போ காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சியாக இருக்கு இல்லையா, அது யார் கூட கூட்டணி வைக்குதோ அவங்களுக்கு தான் இந்த மத சிறுபான்மையோட ஓட்டு போய் சேரும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னாக்கா மத சிறுபான்மையோட ஓட்டு வந்து இப்போ ஏடிஎம்கே கூட காங்கிரஸ் அலையன்ஸ் வச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, வச்சுட்ட உடனே இங்கே இருக்கக்கூடிய மத சிறுபான்மையோட ஓட்டம் மோஸ்ட் பேக்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஓட்டு என்ன ஆகிடுது அப்படின்னு பார்க்கனாங்க, ஒரு 38% ஓட்டு வாங்கிறாரு. யார் வாங்குறா? டிஎம்கே சார்பாக ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டுறாங்க, எஸ்சி கேண்டிடேட்டு, தனி தொகுதி அவினாசிங்கிறது. ஆனால் அங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா அவங்க இந்த மத சிறுபான்மையுடைய ஓட்டையும் பேக்வேர்டு கம்யூனிட்டி, மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டி ஓட்டுகளை சேர்த்து ஒரு 38% வாங்கிடுறாங்க. இங்கே ஃபார்வர்ட் காஸ்ட்னு ஒன்று இருக்குது, அவருக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுது. பிஜேபி அலையன்ஸ் யாருன்னாக்க ஏடிஎம்கே கூட பிஜேபி சப்போர்ட்டு. பிஜேபி சப்போர்ட் பண்ணுது, ஏடிஎம்கே கூட பிஜேபி அலையன்ஸ் வச்சுக்குது. அப்போ அந்த ஃபார்வர்ட் காஸ்ட்டு என்னன்னா பிஜேபி சப்போர்ட்டடு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இந்த பேக்வேர்டு கம்யூனிட்டி, மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டி ஓட்டுகளையும் ஏடிஎம் கிட்ட கொஞ்சம் இருக்குது, வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டியுடைய ஓட்டுகள் வந்து பிஜேபிகிட்ட இருக்குது. அதனால இவங்க 2 பேர் ஓட்டும் சேர்ந்து 30% அவங்க வாங்குறாங்க. இப்போ யார் வெற்றி பெறுவாங்க? ஒரு இடத்துல கலப்பினமே இல்லாமல், ஒரு ஓட்டு சிதறாமல் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் வந்து அந்த தொகுதி பட்டியல் சமூகத்துக்கான தொகுதி அப்படி இருக்கும்போது அங்கே வரக்கூடிய பட்டியல் பழங்குடியின மக்கள் ஒரு ஓட்டை கூட சிதறாமல் பட்டியல் சமூகத்தினுடைய இயக்கத்திற்கு அந்த வேட்பாளருக்கே வந்து வாக்களித்தாலும் 32% வாக்குகள் தான் இருக்குது. ஆனால் பேக்வேர்டு கம்யூனிட்டி, மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டி தான் அந்த இடத்துல ஓட்டை தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறாங்க. அதனால் அங்கே இவங்களுடைய வாக்குகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஏடிஎம்கேலையோ அல்லது திமுகவிலையோ ஏடிஎம்கேலையோ யார் வந்து எஸ்சி கேண்டிடேட் அங்கே நிற்கிறாரோ அவர் தான் வெற்றி பெறுவார். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதி இந்துக்கள் அப்படின்னா, அதாவது ஓபிசினர்கிட்ட சாதிய இருக்க மனநிலை இருக்குது. ஓபிசினர்கிட்ட சாதிய இருக்க மனநிலை இருக்கிறதுனால இந்த எஸ்சி எஸ்டிக்கான ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா, அரசியல் கட்சி, எஸ்சி எஸ்டிக்கான ஒரு இயக்கம், ஒரு அரசியல் கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சி வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது, அவங்க அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிற விஷயத்துல இவங்க தெல்ல தெளிவாக கவனமாக இருக்கிறாங்க ஓபிசி மக்கள். ஏன்னா அவங்க சாதி இருக்குமான நிலையில் இருக்கிறாங்க. இந்த ஃபார்வர்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நேரடியாக இந்த எஸ்சிஎஸ்டி மக்களை வந்து புறக்கணிப்பது இல்லை, அந்த தாக்கத்தை கொடுக்கறது இல்லை. ஆனால் அன்றாடம் ஊர் தெருக்களில் ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா ஓபிசினருக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தின் அடிப்படையில் தான் என்ன நடக்குது அப்படின்னா முரண்கள் வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த முரண்கள் வளர்றதுனால இது அவினாசிங்கிறது தனி தொகுதி தான், எஸ்சிக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி தான், எஸ்சி தொகுதி தான். ஆனால் அங்கே கேண்டிடேட்டு நிற்கிறவங்க எல்லாருமே எஸ்சி தான். அப்படி இருக்கும் போதும் இந்த எஸ்சிஎஸ்டிக்கான ஒரு இயக்கம் நடத்தக்கூடியவர்களுக்கு இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டியை சார்ந்தவர்களோ அல்லது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சார்ந்தவர்களோ வாக்களிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் எந்த அரசியல் கட்சியை நடத்தக்கூடிய இயக்க தலைவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கை போயிடுது. தேர்தல் காலகட்டத்தில் அவங்க மக்களுடைய பிரச்சனைகளை 5 ஆண்டுகள் தொடர்ந்து பேசி அவங்களுக்கு அரணாக இருந்தாலும் கூட தேர்தலில் அவங்க வெற்றி பெற முடியலங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
இந்த இயக்கம் இருக்குல்ல, அரசியல் இயக்கம், அது நேரம் எங்கே போய் சேருது அப்படின்னாக்கா கூட்டணி பேசுறதுக்கு இங்கே வந்துடுறாங்க. கூட்டணி பேசுறதுக்கு ஏடிஎம்கே டிஎம்கே நோக்கி போகிறாங்க. என்ன காரணம்னா, எனக்கிட்ட 32% ஓட்டு இருக்குது, நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் ஜெயிச்சுடுவேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நேராக அங்கே போகிறாங்க. அப்போ இந்த 32% ஓட்டுகள்லையுமே என்னவா மாறுது? இது இப்படி தான் ஆரம்பித்தாங்க. எப்போ ஆரம்பித்தாங்க? ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷன் ஒன்று இருந்தது. அந்த வந்து பூனஃபெக்ட் ஆரம்பித்த பிறகு ஆல்ரெடி எல்லா கட்சியிலையும் சுயநலவாதிகள் இருப்பாங்கல்ல, அவன் எல்லா கட்சிக்கும் போவாங்க இல்லையா, அதேமாரி இதுக்குள்ளே இருக்க எஸ்ஐகள்லாம் வந்து பிற கட்சிகளுக்கு போயிட்டாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது 32% ஓட்டுகள் குறைய ஆரம்பித்து அடுத்தது ஒரு 20% வந்து நிற்கும். யாருக்கு ஓட்டு? இவருடைய வாக்கு சதவீதம் வந்து 20% வந்து நின்றுடும். இந்த 32 ஒரு 12% வாக்குகள் எங்கே போய் சேரும் அப்படின்னாக்கா ஏடிஎம்கேக்கோ வந்து திமுகவுக்கோ நேரடியாக இதில் கட்சிக்காரர் இருப்பாங்க. நான் வந்து ஏடிஎம்கே, நான் திமுக அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. எஸ்எஸ்டிலேயே கிளை செயலாளர் அப்படி இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 12% அவங்க இருப்பாங்க. இவங்க வந்து சுயநலத்தின் அடிப்படையில் அந்த அரசியல் கட்சிக்கு பின்னாடி ஆட்சியாளருக்கு பின்னாடி பயணிக்கக்கூடியவங்க. அவங்க நேரடியாக ஏடிஎம்கே திமுக ஓட்டு போடுறதுக்கு வேலை செய்கிறதுக்கு இருக்கிறதுனால இங்கே அரசியல் இயக்கங்களுடைய வாக்குகள் திரும்ப சரிய ஆரம்பிச்சிருச்சதுனால இவங்க வேறு வழியே இல்லாமல் இந்த ஏடிஎம்கே அல்லது திமுக வந்து சார்ந்து போகணும். அப்படி இல்லாட்டினாக்கா நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னாக்கா பிஜேபி அல்லது காங்கிரஸ் சார்ந்து தான் நிற்கணும் தேர்தலில், அப்போ தான் நாங்கள் வெற்றி பெற முடியும். அப்படிங்கிறதுனால இவங்க எப்பயுமே தேர்தலில் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய வழக்கமாக இருக்குது. அப்போ இதை மாற்றணும். இங்கே அதாவது பார்த்திங்கன்னா 32% தான் நம்மளுடைய வாக்குகள் இருக்குது. அதே நேரத்தில் தலித் அமைப்புன்னு சொல்லக்கூடிய பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இயக்கத்துக்கு எவ்வளோ வாக்கு கிடைக்கும் அப்படின்ட்டாங்கன்னா 20% வாக்குகள் மட்டும்தான் நேரடியாக கிடைக்குது. மீதி இருக்க 32 மீதி இருக்கக்கூடிய 12% வந்து ஏடிஎம்கேயோ திமுகவுக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ பிஜேபிக்கோ போயிடுது. இப்படி சூழலில் அப்போ இந்த அரசியல் இயக்கம் நடத்துகிறோம் இல்லையா, பட்டியல் சமூகத்துக்காக பாபாசாஹேப் அம்பேத்கர் கோட்பாடை ஏற்றுக்கிட்டு ஒரு அரசியல் இயக்கம் நடத்துகிறோம் இல்லையா, அப்போ நாம் எப்படி வெற்றி பெறுவது? அதற்கான என்ன வழி? இந்த இது வந்து நாம் வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாசாஹேப் அம்பேத்கர் அதை நிரூபிச்சிருக்காரு. அது என்னன்னா ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷன். அதாவது என்னன்னாக்கா பாபாசாஹேப் அம்பேத்கர் வந்து நினச்சிருந்தா அந்த காலகட்டங்களில் அவருடைய கல்வி திறனுக்கும் அவருடைய ஆற்றலுக்கும் அவர் காங்கிரஸில் மிகப்பெரிய பதவிகளை வகுத்திருக்க முடியும். அதே நேரத்தில் இல்லாமல் பிற நாடுகளில் உலக நாடுகளில் அன்னைக்கு அவர் வேலைவாய்ப்பை தேடி போயிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் பலவற்றில் வந்து அவர் அரசியல் கட்சி தலைவராக கூட அவரால் வந்திருக்க முடியும். அவர் தன்னுடைய நலனை வந்து பெருசாக எடுத்துக்கல. இந்த மக்களுடைய நலன் முக்கியமாக கருதுறதுனால இந்த மக்களை எப்படியாவது முன்னேற்றணும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய அத்தனை திறமைகளையும் இந்த மக்களுக்காக செலவிட்டார் தவிர அவருடைய குடும்பத்திற்காக அவருடைய சொந்த நலனுக்காக எதையும் பயன்படுத்தி கொள்ளலை. அப்படி பயன்படுத்தியிருந்தார்னா இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலில் அம்பேத்கர் எப்போவோ இடம்பெற்றிருந்திருப்பார் இல்லையா? இன்னைக்கு வரலையும் அம்பேத்கர் வந்து இந்தியாவுடைய பணக்காரர் பட்டியலில் கூட இடம்பெறல. உலக பணக்காரர் பட்டியலிலே இடம்பெறக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஆற்றல் இருந்தது, கல்வி அறிவு இருந்தது, திறன்கள் இருந்தது. ஆனால் இந்தியாவில் கூட அவர் பணக்காரர் பட்டியலில் இடம்பெறவில்லை. இதுதான் உண்மை. ஆனால் நாம் இன்னைக்கு பல்வேறு இயக்கங்கள்லையும் அரசியல் கட்சிகள்லையும் பல தோழர்களை சுட்டிக்கிறோம். நாமே கூட அரசியல் இயக்கங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆனால் இந்த மக்கள்கிட்ட தான் போய் நாம் நிற்கிறோம், பட்டியல் சமூக மக்கள்கிட்ட தான் போய் நிற்கிறோம். உங்களுக்காக தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு நம்மகிட்ட நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக நம்ம பேசுகிறோம்.
ஆனால் அவங்கள்ட்ட நம்ம உண்மையாக இருக்கிறோமா அப்படின்னு அந்த மக்கள் சந்தேகப்படுற இடத்துக்கு ஏன் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்? அவங்க ஏன் வந்து காங்கிரஸ், பிஜேபி அல்லது ஏடிஎம்கே, டிஎம்கே போன்ற இயக்கங்களை சார்ந்து ஏன் இப்போ வந்து போகிறாங்க? ஏன் நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை? அப்போ நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? எதனால் இது மாறுபட்டிருக்குது? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா, இந்த தனி தொகுதியில் வரக்கூடிய நம்மளுடைய பர்சன்டேஜ் ஓட்டு குறைவாக இருக்கிறதுனால தான் இந்த சிக்கல் ஃபஸ்ட்டு உருவானது. எந்த ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த இயக்க தலைவர்களும் நேர்மையாக உறுதியாக இருந்தாலும் கூட இந்த மக்களுக்கு தொடர்ந்து கடுமையாக சாதி இந்துக்களை எதிர்த்து அவர்கள் பல்வேறு போராட்டங்களை அரசை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தினாலும் தேர்தல் காலத்தில் தோல்வியை சந்திக்கிறாரு. அவரால் நீண்ட காலங்கள் அந்த இயக்கத்தை வந்து வழிநடத்தி கொண்டு போக முடியலை. அப்படிங்கிற சூழலை அவங்க என்ன கருதி என்ன பண்ணுறாங்க, கூட்டணி நோக்கி போகிறாங்க. அது ஆட்சியாளர்களாக யார் இருக்கிறாங்க? ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஏடிஎம்கே அல்லது டிஎம்கே. இந்த திராவிட கட்சிகள்கிட்ட போய் அவங்க சரணாகதி அடைஞ்சதுலேருந்து அவங்களுடைய சுயமரியாதையும் நம்பிக்கையும் இந்த மக்கள்கிட்ட போயிடுச்சு. அதனால் நீங்கள் எங்கே போனாலும் ஏன் கட்சிக்காரன்னு இப்போ சொல்லக்கூடிய இடத்துக்கு அங்கே ஒருத்தர் ஏன் உருவானா? இப்போது வந்து இப்போ ஏடிஎம்கே திமுகவுக்கும் ஒரு செய்தியில் அதாவது பட்டியல் சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் ஒரு கட்சிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி தோன்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ ஜெயிச்சாலும் அங்கே தான் போய் நிற்கிற. யார் ஜெயித்தாலும் அந்த சமூகத்தை சார்ந்து ஒரு இயக்கம் நடத்தக்கூடிய தலைவர் தேர்தல் வந்துட்டா அவர்கிட்ட தான் போய் நிற்கிறாரு. அவர் ஜெயிச்சாலும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குற கேள்வி கேட்கறது அவர் தான் இருக்குது, நாங்கள் நேரடியாக ஆட்சியாளர்கிட்டே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சிலர் வந்து பயணிக்கிறாங்க. அவங்க சுயநலத்தினுடைய அடிப்படையில் தான் அவங்களும் பயணிக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது இல்லையா? இவ்வளோ பிரச்சனைகள் நடந்த போது கூட பட்டமே பூனா ஒப்பந்தம்லாம் வந்த பிறகு கூட ஆனால் யார் கூட கூட்டணி வச்சுக்கலையே பாபா சாஹேப் அம்பேத்கர். எந்த ஒரு காங்கிரஸ் இயக்கமோ அல்லது கம்யூனிஸ்ட் இயக்கம், அன்னைக்கு கம்யூனிஸ்ட் இருந்திருக்கு. அன்னைக்கு காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் பல்வேறு இயக்கங்கள் இருந்தது. ரெக்கார்டிக்கலாக நம்ம வந்து காங்கிரஸை முன்னிலைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கம்யூனிஸ்ட் அதுக்கு முன்னாடி இங்கே இந்தியாவுக்குள்ள வந்துடுச்சு. அதோடு இல்லாமல் இப்போ அந்த காலகட்டத்திலேயே சமஸ்தானங்கள்லாம் தனித்து இருந்தாங்க. அப்போ அந்த சமஸ்தானங்களோட கை கோர்த்துருந்தால் கூடமே அது ஒரு கூட்டணி தானே, அப்படி கூட போயிருந்துருக்கலாமே, போகலையே. அதெல்லாம் இல்லாமல் தான் ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷன் ஒன்று ஆரம்பிச்சுட்டு யானை சின்னத்தை வந்து பெற்று தேர்தலில் போட்டிடுறாரு, வேட்பாளர் தனித்து நிப்பாட்டுறாரு. யார் கூடயும் கூட்டணி வச்சதா இதுவரையிலையும் வரலாற்றில் அந்த பிழை நடந்ததா எங்கேயுமே இல்லை. ஆனால் நீ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, பொறுப்பு வாங்குறதுக்கு முன்னாடியே, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டணி வைக்கிறத பற்றி சிந்திக்கிற அளவுக்கு பொறுப்பாளர்கள் ஆகிட்டாங்க. என்னன்னா, பொறுப்பு வாங்குறத உடனே இந்த தேர்தலில் இவங்க யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்குறவன் எவனாவது சமூக தொண்டாற்றக்கூடிய அவனா, இந்த சமூகத்துக்கு இந்த மக்களை நேசித்து உண்மையாக தொண்டு செய்ய வரக்கூடிய அவனா, இந்த மக்களை பயன்படுத்தி இந்த மக்களுடைய வாக்கு வங்கியை பயன்படுத்தி அவன் சம்பாதிக்க நினைக்கிறான். இதுதானே யதார்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நான் சொல்லப்பட்ட அந்த 32% வாக்குகளில் அங்கே அரசியல் இயக்கங்களுக்கு வாக்கு சதவீதம் 20 மாறிடுச்சு. பாக்கி 12% வாக்குகள் ஏடிஎம்கே டிஎம்கே போயிடுச்சு. இதெல்லாம் போயிடுச்சு, அந்த சூழல் இருக்குது. அப்போ இவங்க எல்லாம் கூட்டணி நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது தனித்துவமாக அவங்க இந்த மக்களோட பிரச்சனையை பேச முடியறதில்ல. அவங்க அந்த கட்சியினுடைய அடிமைகள் ஆகிட்டாங்க. அதனால் இந்த 1932 பூனா ஒப்பந்தம் நடைபெற்றது. ஆனால் இன்னைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு நீங்களே கனெக்ட் பண்ணுங்க. 93 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 93 வருஷம் ஆச்சு. பூனா ஒப்பந்தம் நடைபெற்று 93 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுங்க. இப்போ 1932 பூனா ஒப்பந்தம் நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி ரிசர்வேஷன் நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம ஜெயிக்கிறோமா, தனியாக ஒரு இயக்கத்தை வச்சு நம்ம வந்து அரசு அதிகாரத்தை கைப்பற்றுறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷன் வச்சுட்டு இருந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா,
ஆர்பிஐ. ஆயிரத்தி 1956 பாபா சாஹேப் அம்பேத்கர் இறக்கும் தருவாய்க்கு முன்னாடி இந்திய குடியரசு கட்சியை உருவாக்குறதுக்காக திட்டமிடுறாரு. அந்த கட்சி எப்படி துவங்கப்படணும், அந்த கட்சி எப்படி இயங்கணும், அது எப்படி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும், இதுக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு வரையறையை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களே எழுதி வச்சுட்டாங்க. ஆனால் என்ன நமக்கு என்ன துரதிருஷ்டவசமாக நம்ம என்ன நடந்ததுன்னா, இதை துவங்கி இந்த இயக்கம் நடைபெற்றிருந்ததுன்னா ஒரு 10 ஆண்டுகளில் நாம் ஆட்சியை பிடிச்சிருந்துருப்போம். பாபா சாஹேப் அம்பேத்கர் உயிரோடு இருந்ததாக இந்த அவர் திட்டமிட்டபடியே இந்த கட்சி அவர் தலைமையேற்று நடத்தியிருந்தால் 10 ஆண்டுகள் உள்ள நாம் ஆட்சியை பிடிச்சிருந்துருப்போம். ஆனால் என்னென்னா அவர் இறந்துடுறாரு. இறந்த பிறகு ஆர்பிஐ அம்பேத்கர் கூட இருந்தவர்கள்லாம் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லி இந்திய குடியரசு கட்சியை துவங்குறாங்க. அதுலேருந்து ஒரு பிரிவினர்கள் என்ன பண்ணுறாங்க, தலித் பேந்தர் ஆஃப் டிபிஐ, தலித் பேந்தர் ஆஃப் இந்தியாவை தொடங்குறாங்க. அம்பேத்கர் மறைவு பிறகு இது ஆர்பிஐன்னு ஒரு இயக்கமாக இந்தியா முழுவதும் துவங்கிறதுக்கு திட்டமிட்டிருந்தார். ஆனால் இது எப்படி ஆச்சுன்னா, ஆர்பிஐயை அவர் கூட பயணித்தவர்கள் துவங்குறாங்க. அதுலேருந்து ஒரு பிரிவினர் என்ன பண்ணுறாங்கன்னா, டிபிஐ தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி துவங்குறாங்க. அப்போ இங்கேயே அம்பேத்கருடைய கொள்கை என்ன ஆயிடுச்சுனாக்கா, லட்சியம் என்னவாயிடுச்சுனாக்கா, இவங்க 2 பேரால தோல்வியை தழுவுது. இவங்க 2 பேரால தோல்வியை தழுவதற்கான சூழல் உருவாயிடுச்சு. இதன் பிறகு இந்த உண்மை தெரிஞ்சதுனால மாண்புமிகு காஞ்சிராம் அவர்கள் ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறாரு. அந்த இயக்கம்தான் பாம்சர் அப்படின்னு ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறாரு. அதன் பிறகு DS4ன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறாரு. இது 2 பகுஜன் சமாஜ் கட்சி உருவாக்குறதுக்கு அடித்தளமாக இருந்தது. இப்போது ஒரு அரசியல் இயக்கமாக பகுஜன் சமாஜ் கட்சியை உருவாக்குறாரு. இது யாரோட ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு இயக்கத்தை எப்படி நம்ம உருவாக்கணும், அது எப்படி செயல்படணும், அது எப்படி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வரையறை ஏற்கனவே செய்து வச்சிருந்தாரு. அந்த வரையறையை சரியாக மாநில காஞ்சிராம் அவர்கள் புரிந்துக்கிட்டதுனால அதை கையாள கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது அந்த யுத்தியை கையாளும் திறன் வேணும் அப்படிம்பாங்கள்ல. அந்த வகையில் அந்த யுத்தியை சரியாக பின்பற்றி கையாண்டதுனால பகுஜன் சமாஜ் கட்சி யூபியில் 4 முறை ஆட்சியை கைப்பற்றிடுச்சு. இதுதான் அது எப்படி கைப்பற்றுச்சு அப்படிங்கிறது தான் இங்கே ஃபார்முலாவே. அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவை நோக்கி தான் நாம் பயணிக்கணும். அதை அடுத்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இதுவே நிறைய டேட்டாஸ் நிறைய கொடுக்குறதுனால குழப்பங்கள் வரும். அடுத்தது பிஎஸ்பியினுடைய ஃபார்முலானா என்ன, அது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவை நாம் சரியாக பின்பற்றலைன்னாக்கா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. அதே நேரத்தில் பிஎஸ்பிங்கிறது ஒரு மிஷனரி மூவ்மெண்ட். இதை மறைந்த மாநில தலைவர் அண்ணா நாம்சாங் அவர்கள் சில பல்வேறு மேடைகள் அது சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களே என்னென்னா, இந்த சமுதாய தொண்டு ஆற்றுறதுக்கு தான் இதை நாம் முன் வரணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் எதிர்பார்த்தாரு. என்ன சொல்கிறாருட்டாக்கா, அவர் தன்னால் இயன்றவரை இந்த சமூகத்துக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை உச்சபட்சமாக அதிகமாகவே செஞ்சு கொடுத்துட்டாரு. எல்லா வாய்ப்புகளையும் செஞ்சு கொடுத்துட்டாரு, அதை உருவாக்கி கொடுத்துட்டாரு. ஆனால் இப்போ நாம் ஒரு இயக்கத்துக்குள்ளே சமூக உணர்வோடு தான் உள்ளே வரோம் அப்படின்ட்டு நம்ம எல்லோரும் போகிறோம். ஆனால் சிலர் அங்கே சில தவறுகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு சமூக உணர்வோட தன்னுடைய சுயநலம் பெரிதாக பார்க்கப்படுது. அதனால் சில இடங்களில் முன்னுக்கு பின்னான சில நபர்கள் இருக்கிறத செய்வாங்க. அதனால் அந்த இயக்கம் தவறு என்று கருத வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. இங்கே நமக்கு லட்சியம் என்பது என்னன்னாக்கா, பல்வேறு தலைவர்கள் தோன்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க உளவியலை எங்கே பாதிக்கப்பட்டு போய் நிற்கிறாங்கன்னா, பூனா ஒப்பந்தத்தின் விளைவால் அந்த தனித்தொகுதியில் இவங்க கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற முடியறதில்ல. அதுக்கு நான் ஏடிஎம்கே திமுக தான் போக வேண்டிய சூழல் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்பேத்கரியத்தை போற்றுவதற்கு பதிலாக நீ யாராவது போட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாவை தூக்கி கொண்டாடுறாங்க, பெரியாரை தூக்கி கொண்டாடுறாங்க, கார்ல் மார்க்ஸை கொண்டாடுறாங்க. இவர்களெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு, இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக முழுமூச்சியாக உழைத்து தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய பெற்ற பிள்ளைகள் அதாவது பறி கொடுத்துட்டோம்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க இறந்த தருவாயில் கூட இந்த மக்களுடைய உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக வாழ்ந்திருக்காரு. உத்தர சோகங்கிற பெரிய சோகம். அந்த சோகத்தில் அவர் ஆட்கொண்டு தன்னை வந்து இழந்துருந்தாருன்னா எந்த போராட்டத்தையும் நம்ம பண்ணிக்காது, இன்றைக்கி நமக்கு எந்த விடுதலையும் கிடைச்சிருக்காது. அவருக்கு அவ்வளோ நெருக்கடிகள்லாம் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி இந்த மக்களை பற்றி யோசிச்சிருக்காரு. தன்னோட பெற்ற பிள்ளைங்க, அதாவது தன்னுடைய சொந்த தன்னோட குழந்தை இறந்தது கூட அதில் சோர்ந்து போயிடாமல் தோண்டு போய் நிற்காமல் இந்த மக்களுக்கு தொடர்ந்து பயணிச்சிருக்காரு. இன்றைக்கி நம்மளாம் செய்ய முடியுமா? இன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எப்போ தேர்தலில் கூட்டணி வச்சுக்கலாம், யார் கூட சீட்டு கேட்கலாம் அப்படிங்கிற திட்டமிடுறோம். ஒரு இயக்கத்தில் ஒரு பொறுப்பு கொடுத்த உடனேவே நாம் என்ன நினச்சிட்டோம்னா, அந்த மக்களை எல்லாரையும் நமக்கு பணியாளர்களாக அப்படின்னு நினச்சிக்கிறோம், இலக்காரமாக நினச்சிட்டு பேசுகிறோம். உனக்கு அது தெரியுமா, அதெல்லாம் மிரட்டுறோம். யாருக்கு சமூக தொண்டுங்கிறது அது உணர்வுபூர்வமாக உள்ளபூர்வமாக ஆர்ப்பாட்டமாக செய்யக்கூடியது. இங்கே பேரு புகழுக்காகவோ வருமானத்துக்காகவோ யார் ஒரு இயக்கத்தில் தன்னை முன்னிலைப்படுத்துகிறாங்களோ அவர்கள்ட்ட அந்த உள்ளபூர்வமான தொண்டு இருக்காது. இதில் என்னன்னா, அம்பேத்கர் அப்படின்ற ஒரு தனிநபருடைய அந்த இயல்பை பார்க்கும்போது நம்ம அப்படி தான் உணர தோணுது. அதுக்காக சொல்கிறேன்.